பச்சிளங்குழந்தைகளை கவனிப்பது தொடர்பில் பெற்றோருக்கு சில கேள்விகள் இருக்கலாம். இத்தகைய சில கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் புதிதாக பிறந்த குழந்தைகள் தொடர்பில் சிறப்பு நிபுணத்துவம் பெற்றவரும் குழந்தைகள் நல மருத்துவருமான டாக்டர் லலிதா கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் டாக்டர் லலிதா. வணக்கம். இப்போது இந்த தொப்புள் கொடி அது எப்போது புதிதாக பிறந்த குழந்தைக்கு விழும், அதே போன்று அதை எப்படி கவனமாக சுத்தப்படுத்துவது? தொப்புள் கொடிங்கிறது தாயிலேருந்து கருவுக்கு வர ஒரு சாப்பாட்டு நியூட்ரிஷன் வரக்கூடிய ஒரு பைப்பு. இது ஒரு இரத்த குழாய். இது ஆகாரம் குழந்தைக்கு வருது, அப்புறம் குழந்தைக்கு சேர்ந்து இருக்கிற அந்த டாக்ஸிக் அந்த ரிமைன் எல்லாம் எக்ஸ்கிரீட் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் வெளியே தாய்க்கு போகுது. அதை தாய் வெளிப்படுத்திடுறாங்க. பிறக்கிறோது இந்த தொப்புள் கொடிய நம்ம ஆப்ஸ்டெட்ரிஷியன் மருத்துவர் ஒரு இன்ச்சு விட்டுட்டு அதை ஒரு பிளாஸ்டிக்ல கிளாம்ப் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணிடுவாங்க. குழந்தை மேல இருக்கிற அந்த தொப்புள் கொடிக்கு நம்ம சொல்ற பெயர் என்னவென்றால் ஸ்டம்ப். இந்த ஸ்டம்ப் காஞ்சு 10-15 நாள்ல கீழே விழுந்துரும் தானாகுது. ஸோ இந்த ஸ்டம்பை நம்ம அது வரைக்கும் எப்படி பார்த்துக்கணும்? அது முதல்ல என்ன இம்பார்ட்டன்ட்னாக்கா அந்த ஸ்டம்பை காய்ந்து வைக்கணும். அதுல சொதன்னு ஈரம் பண்ணி அதை வைக்க கூடாது. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு ஸ்வாப், காட்டன் ஸ்வாப் எடுத்து ஸ்பிரிட்ல போட்டு ஆர் ஆல்கஹால் ஸ்வாப்னு சின்ன பேக்கெட்ஸ்ல கிடைக்கும். அதை எடுத்து அந்த தொப்புளுக்கும் அந்த வயிற்றுக்கும் இடையில இருக்கிற அட்டாச்மெண்ட்ல நல்லா அதை தொடை விட்டு ட்ரையா வச்சுக்கணும். ரெண்டாவது, தொப்புள் இந்த ஸ்டம்ப் விழற வரைக்கும் பெரிய பெரிய குளியல் தேவையில்லை. ஒரு ஈர துணியை எடுத்து நல்லா குழந்தைய தொடச்சு வச்சுட்டா போதும். இந்த ஸ்டம்ப் விழுந்த பிறகு நம்ம பார்த்து கொடுக்கலாம். எப்போதுமே யாரும் பெரிய வீட்டுல இருக்கிற வேற ஒரு குழந்தையோ பெரியவங்களோ இந்த ஸ்டம்பை பிடிச்சி ஆட்டி அதுல இழுத்து பார்க்கலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அது தானாகவே விழுந்து போகும். அது தானா விழறோது கொஞ்சம் ஒரு சொட்டுக்கும் குறைச்சலாம், ஒரு கொஞ்சம் பிளட் மாதிரி தோணலாம். அதை நல்லா நம்ம வைப் பண்ணிடலாம். ஆனா 2-3 சிச்சுவேஷன்ல நம்ம ஸ்டம்பை பத்தி கவலைப்படணும். முதல் இது என்னன்னா, இந்த ஸ்டம்ப் விழறதுக்கு முந்தி அதுல இருந்து சீழு கசிஞ்சாக்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்டம்பை சுத்தி வர தோல் செவப்பாயி ரொம்ப சவச்சவன் ஆகி இருந்தாக்க அது இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஸ்டம்ப் இருக்கலாம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. உடனே டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணும். 1 மாசம் ஆன பிறகு கூட ஸ்டம்ப் விழல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தா திருப்பியும் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா சில சமயம் நோய் எதிர்ப்பு கோளாறு ஏதாவது குழந்தைகள்ல இருந்தாக்க இந்த மாதிரி விழாம இருக்கலாம். இதெல்லாம் எப்பவாவது நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனா அப்பா அம்மாக்கு இது தெரியறது நல்லது. 3வது, ஸ்டம்ப் விழுந்த பிறகு 1 நாள் 2 நாள் கழிச்சு அதுல இருந்து ரத்தம் ரொம்ப கசிஞ்சாக்க அதுவும் மருத்துவர்கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும்.